அண்டாளு பணியாரத்தை கையில சுட்டியா வேற எதுல சுட்ட ஒன்ன போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதாத்தா. பணியாரத்தை 1 மணி நேரமா உன்னை பார்த்துக்கிட்டே சோச்சு சாப்பிடலாம் போல இருக்குது ஆண்டாளு. பணியாரத்தை 1 மணி நேரமா சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத. பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாளே பணியாரம் கூட. உங்களுக்கு இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவா? உங்க அறிவு என்ன? உங்க ஞானம் என்ன? உங்க வாசிப்பு என்ன? கேட்டுக்கடா. என்ன இவ்வளவு நேரம் என் அருமை பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய்க்கு கொடுக்குற? இவர் தான் வித்துவா. இவனா? வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தான். இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளு வித்துவான். நீங்க தவளை குச்சி வச்சுக்கிட்டு தும்மு தும்முன்னு அடிப்பீங்க. வேணா குச்சியை வீசி எறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லில் அடிக்கிறா போத்துக்கிறியா? இவர் உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க. இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான்னு சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா. தவள் தாண்டா பெருசு. அவ தெரிஞ்சுதான் சொல்றா. உரிமை தான் பெருசு. தவள் தாண்டா உரிமை தான் பெருசு. என் தவள் உன்னால வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. இப்படி 1 மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசி காட்டிட்டு அப்புறம் அப்பா 1 கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஓட்ட வேண்டியது இருக்கு. களவாடித்தனமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கறியா கிடைக்கு. அவசரத்துக்கு செவுத்து தொட்டுக்க வேண்டியதுதான். பாருங்க, அப்பா பாரு, அப்பா பாரு. இது யார் பிள்ளைது? நம்ம குழந்தை. என்னது இன்னும் பஸ் நிறுத்த நடக்கல? அது ஆல்ரெடி நடந்து போச்சுங்க சார். இல்லன்னா புள்ள பிறக்குமா? அந்த நாய் எஸ்கேப்டு. புள்ளைக்கு தகப்பன் இல்லையேன்னு தவிச்சா. சரி நீ தனியா சுத்திட்டு இருக்கேன்னு மாட்டி விட்டேன். ஐயோ என் வாழ்க்கையே பழையவனமா போச்சே. குழந்தை கொடுமா. ஆஹா குழந்தை பாருடே, உன்னை விட சிகப்பாரு. வாங்கிடா வாங்கிடா. உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வித்துவான்னு சொன்னா. வாசி நல்லா வாசி. வாழ்க 2வது புருஷன். வளர்க இன்னொருத்த கொண்டாட்டி. நல்லா அமுக்கடா. டேய் என்னடா அது? வித்துவான் உறங்குறாங்க. தூட்டு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அத்தராத்திரில கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். நம்ம வந்துச்சு. தூக்கம் வரல, சொல்ல பண்றாங்க. நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? இருங்க வரேன். அண்ணா அண்ணா எந்திரிக்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா எந்திரிக்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா. இதை கொஞ்சம் பிடிங்கண்ணா. எதுக்குடா? கொஞ்சம் இருங்க மாமா, கொஞ்சம் படுங்க. எங்க மாமா தூங்கணுமா, கொஞ்சம் வாசிங்கண்ணா. இவர் பெரிய மைசூர் மகாராஜா. நான் வாசிச்சாத்தே அவர் தூங்குவாரா? நீங்க ஒண்ணு சும்மா வாசிக்க வேணா. நாங்க 2 ரூபா. இது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறேன்னா? இது புடி, அங்க வெய்யே வந்து வாசிக்கிறேன். ஊருக்குள்ள வந்தீங்க, காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டு வச்சா கொண்டு விடுவேன். அப்படியே ஓடி போயிருங்க. ஆஹா இதெல்லாம் வாழ்க்கை. எந்த பயமும் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாட்டுல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வெந்து போயிரும்னா. அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சிட்டோம்னா வேகர் குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. நான் தப்பா கேட்டுங்களா? சொல்லி கல்றடே. இல்லப்பா, உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா. அடி. ஐயோ, இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி. தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? இப்ப சுதி ஏறி இருக்கு. நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அது வேணுமா? தம்பி, நான் அன்றாயர் போட்டு 6 மாசம் ஆச்சு. எனக்கு ஒரு அன்றாயர் தருவியா? அன்றாயர் தானே இப்பவே அவுத்து தர்றேன். அது வேண்டாப்பா.
நம்ம பழனிசாமி இல்ல, ஐயா அவன் கோமணம்ல கட்டிருக்கான். அவன் பையன் போடுறானே அன்றாயிரு, அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னங்கன்னா அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு வந்துடுறேன். ஒரு கிளாஸ் போட்டு வைங்க. போட்டு வைடா. சரி. இந்தாங்கண்ணா போட்டுக்கங்கண்ணா. ஆனா ஒண்ணுன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்பனும் மகனும் சேர்ந்து டின்னு கட்டிக்குவானுங்க. அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டேப்பா. இது எனக்கு தான்டா. அடி யார் அந்த நாயே? குடி குடி ராசா. வீட்டு வாசலே வச்சு குடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க அப்பா வீட்டு காசுல ஒண்ணும் குடிக்கல. அப்பா வீட்டு காசுல குடிக்கலையா? அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். என்ன செய்வ? எதுவா இருந்தாலும் தெருவுல வச்சு பேசாத, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வா பாக்கலாம். வாடி. வா பாத்துக்கலாம். போடி. இப்ப ஆம்பளை போடி. எப்படி கொண்டு போறாம போகாட்டியா? விளையா ராஜா. கை விடுங்க. நீங்க தவல் வித்தாங்கிறத காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு போய் பொண்டாட்டிய பின்ன பின்ன பிரிட்டீங்கன்னா. யோ, அடிச்சது நான் இல்லையா, அவதாயா என்ன அடிச்சுட்டா? நீ தவல் வித்துவானா இல்ல தவலை வித்தவனா? ஏய் ஏய் காத்து, என் புருஷனை அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்கிற நீ. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பு வச்சு குடிச்சு போடுவேன், தெரியுமில்ல? தெரியாதுங்கம்மா, உங்க புருஷனை பார்த்தா தெரிஞ்சுட்டேன். உனக்கு சிப்பி எலும்பு வேணுமா வேண்டாமா? வேணுங்கம்மா. கிலோ என்ன விலைங்க? அடி தொண்டிக்காது. பட்டு எப்படி என் நடிப்பு? பிரமாதம் இல்ல பைய அண்டடாயிரா. இத வச்சு அப்பனை மகனையும் ஆட்டிப்பட மாட்டேன். ஆட்டி சாப்பிடு. என்னது எதிரில யாருமே இல்ல? இவன் யார சாப்பிட சொல்றான்? அமராவதி சாப்பிடு. ஓ அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல்ல? ஊட்டுங்க. ஓ ஓ என்ன சோளா ஊட்டுறீங்க? முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை ஊட்டுங்க. ஊட்டுங்க. அவ்வு குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு. ஊட்டுங்க. அதோ பெருந்தட்டை கொண்டு வரானே, விட்ட வாயில வச்சு அமைக்கிறோம் இருக்க. நம்ம கையை கடிச்சு வச்சிருவோம். என்ன மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் பூரா சாப்பிட்டீங்களா? தினமும் இப்படியே சாப்பிடுங்க. அப்பதான் நமக்கும் கொஞ்சம் லவ்ஸ் லவ் இருடி.